அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அடிக்கிற வெயிலில் நல்லா குளு குளுன்னு சில்லுன்னு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஐஸ்கிரீம்னு சொல்கிறத விட வாட்டர்மெலன் பால் ஐஸ்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா நான் செஞ்சது வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. சொதப்பினாலும் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க அந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய வாட்டர்மெலன் வந்து ஒரு கால்வாசி பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப போட்டோம்னா நல்லா தண்ணி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு கால்வாசி மட்டும் தான் எடுத்திருந்தேன். அதனால சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்துட்டு நீக்கி எடுத்துக்கணும். நானுமே அந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சில விதை வந்துட்டு எடுக்க முடியல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதுக்கு பேஸ் ரெடி பண்ணோம். அதனால் நான் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய வச்சுக்கிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கட்டி இல்லாமல் அதை வந்துட்டு அந்த பாலோடு சேர்த்துட்டு அதையுமே கட்டிப்படாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான பிறகு வந்துட்டு நான் 1/4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் சுகர் எடுத்திருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம சக்கரை சேர்த்த பிறகு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு இலக்கி கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு சக்கரை நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் ஸ்வீட்டுக்காக நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா திக்காகும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாட்டர்மெலன் பீசஸ், அதை வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மில்க்குக்கு 1/2 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா ஒரு 2-3 வாட்டி வந்து பல்ஸில் அடிச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து திரும்பவுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தேன். திரும்ப எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது. எடுத்து பார்க்கும்போதே நினச்சி என்னடா ஐஸ் கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அடித்து பார்த்துருந்தேன். அதே மாதிரி 2-3 வாட்டி பல்ஸில் அடிச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஃப்ரீசரில் ஒரு ஓவர் நைட் வச்சு எடுத்திருந்தேன். நைட் ஃபுல்லாக வச்சு காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி திக்காக இருந்தது. பார்க்கறதுக்கு லைட்டாக ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. பட் ஸ்கூப் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ மோசமாக ஒன்றும் தெரியல. நம்ம சின்ன வயசில் குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரியே இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் சேர்த்ததில் அந்த ஃப்ளேவரோடு இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. இன்னுமே உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் எதனா இருந்தால் சேர்த்து பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.